ஹாய், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல்னால கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 3:44 ஆகுது. கரெக்டாக 3:45 தான் ஆகுது. இந்த டைமுக்கே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ 3:45 ஆகுது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 4வது வருஷம் பொங்கல். எப்போயுமே நான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே காலைல 4 to 6க்குள்ளேயே பொங்கல் வச்சுருவேன். அந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே பொங்கல் வச்சுருவேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வேகமாக எழுந்திரிச்சு வைக்கணும், நம்ம தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வரல. அதனால் 3 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. இப்போ பொங்கல் வைக்க எல்லாமே ரெடி பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயாச்சு. எந்த வேலையுமே பார்க்கல. வெளியே கோலம் போட்டாச்சு, மற்ற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. சாமி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் இந்த அடுப்படி, பொங்கல் வைக்கிற பிளேஸ், இந்த இடம் மட்டும் க்ளீன் பண்ணணும். கிச்சன்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு. இன்னும் வீடு மட்டும் கூட்டிகிட்டு அடுத்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி தொடச்சி விட்ட இடம் தான், இருந்தாலும் இந்த இடத்துல சில மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி சாமி வச்சு பொங்கல் வைக்க போகிறதுனால இந்த இடத்த மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் சாமி வச்சுட்டு பொங்கல் வச்சுக்கலாம். இப்பயும் பொங்கலுக்கு முன்னாடி நாள் பச்சரிசி மாவு ரெடி பண்ணி அடுத்த நாள் அதை வச்சு தான் அடுப்பு எல்லாத்துக்குமே கோலம் போட்டு விடுவேன். இந்த டைம் அதை ரெடி பண்ணாதனால துண்ணூறு தண்ணியில் கலந்து அதை வச்சு தான் பொட்டு சந்தனம்லாம் வைக்க போகிறேன். அடுப்பு பொங்கல் பானைக்கெல்லாம் இதை வச்சு தான் பொட்டு சந்தனம் வைக்க போகிறேன். பொங்கல் பானை நேற்று நைட்டே வாஷ் பண்ணி அதுக்கு சந்தனம் போட்டு வச்சுருந்தேன். இதுக்கு இந்த துண்ணூறு வச்சு லைட்டாக பட்டு மட்டும் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சிடுறேன். அவ்வளோதான், பானை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு மஞ்சள் கிழங்கு மட்டும் கட்டணும். பொங்கல் பானை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாமி மட்டும் ரெடி பண்ணணும். பிள்ளையார் மட்டும் மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சுட்டு நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லோரும் இப்படி தான் செய்வாங்களான்னா எப்படின்னு தெரியல. ஆனால் நான் வருஷம் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம். இது அரிசி வாஷ் பண்ண வாட்டர் ஒரு 3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4th டைம் வாஷ் பண்ணுற வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட காய்ச்சாத பால் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா 3/4 பங்கு பானையில் 3/4 பங்கு தண்ணியும் பாலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் பொங்கி வெளியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சு. சாமி கும்பிட்டுட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொங்கலை ஓவராக பொங்க விட்டுட்டேன். பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம சைடில் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஆஃப்டர்நூன் லன்ச் ரெடி பண்ணுறதுக்கு அதனால் அதுக்கு தண்ணி வச்சாச்சு. அப்படியே வீட்டில் எல்லாருக்கும் டீயும் ரெடி பண்ணிடலாம். பொங்கல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். இது ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். நல்லா கொலைய வெந்தால் தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மண்டவெல்லம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வேகணும். மண்டவெல்லம் போட்டுட்டால் அதுக்கப்புறம் வேகாது அரிசி. ரைஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ மண்டவெல்லம் எடுத்துருக்கேன். ஃபைனலி நட்ஸ்லாம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.
டைம் ஆனதுனால கொஞ்சம் வேகமாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். அதனால அந்த கிளிப்ஸ்லாம் எடுக்க முடியல. பொங்கல் வச்சு எல்லாமே சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியாக. இதான் நான் நைட் போட்ட கோலம். இங்கே ஒன்று போட்டிருக்கேன், வெளியே தான் மெயின் கோலம் போட்டிருக்கேன். எனக்கு பெருசாலாம் கோலம் போட தெரியாது. இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த ரங்கோலிலாம் போட்டு பழகிட்டுருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து saree கட்டிட்டு வேலை பார்க்க முடியாததுனால saree கட்டலை. ஆனால் எனக்கு saree கட்டாத தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா போய் saree கட்டிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும். இனிமேல் தான் போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லன்ச் பண்ணணும். லஞ்சுக்கு வந்து ரைஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இன்னும் போய் சாம்பார் வைக்கணும், காய் வைக்கணும், எல்லாமே இனிமேல் தான் பண்ணணும்.